இப்போ நித்தமும் மனுஷன் போராடி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கப்பட்டுருச்சு. அதைத்தான் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கார். நீங்கள் கொஞ்சம் நல்ல விவரமாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆண்டவரே செஞ்சு வச்சுட்டாரு. உன் பொல்லாத இருதயத்தின் தான் நான் இனிமேல் அழிக்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டத்துக்குள்ளே நீ வாழ்ந்து தான் ஆகணும். நரக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம மரணத்திற்கு அப்புறம் அக்னி கடலுக்குள்ளே போடுவாராம். எந்த கடலுக்குள்ளே போட்டோன்னே செத்துருவோமா ஸ்டெல்லா? சாக மாட்டோம். ஆனால் அந்த வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளை பிறக்க வைக்கிறாரு. பிரச்சனை பத்தலைன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை வேற முடிச்சு வைக்கிறாரு. அந்த பிரச்சனை பத்தலைன்னு சொல்லிட்டு 4 பிள்ளைகளை வேற கொடுத்துட்றாரு. அந்த பிரச்சனை பத்தலைன்னு அந்த பிள்ளைகளுக்கு மருமகளை கொடுத்து மருமகனை கொடுத்து ஐயோயோ நம்ம படுற பாடு இருக்கு. அதனால தான் மோசே சொன்னார், இந்த சூரியனுக்கு கீழே அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? பிரசங்கம் பண்ணேன் 2 வாரத்துக்கு முன்னாடி தான். மோசையுடைய ஜெபம் சங்கீதம் 90 யார் வாசிக்க? மோசே தம்பியை பார்த்தீங்களா? ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. எப்படி வாசிக்கிறார் வாசிக்க மோசே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த துன்பம் இருந்துட்டு தான் இருக்கும். மோசே அதை சொல்றார். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக நடத்துவார். அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இவ்வளோ பாடுகளுக்குள்ள, இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள, இவ்வளோ போராட்டங்களுக்குள்ள, இவ்வளோ நஷ்டங்களுக்குள்ள இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை தெரியுமா? என்ன நம்பிக்கை தெரியுமா? உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கை முடிஞ்சு போவதில்லை. நீ எடுக்கிற பிரயாசங்கள் தோற்று போவதில்லை. உன் கண்ணீருக்கு பலன் வைத்திருக்கிறேன். உன் இருதயம் கலங்காம இருக்கணும். அதுக்கு தான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் வயிறு கலங்காம இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னா என்ன மாத்திரை? தன்ராஜையா சொல்லுங்க. அவர் தான் அடிக்கடி மெடிக்கலில் வாங்கிட்டு இருப்பார். பச்சை மாத்திரை தானே ஐயா? அந்த பச்சை மாத்திரையை போட்டால் வயிறு கலங்காம இருக்கும். விசுவாசங்கிற மாத்திரையை போட்டால் இருதயம் கலங்காம இருக்கும். அல்லேலூயா. இப்போ பச்சை மாத்திரை வேணுமா, விசுவாச மாத்திரை வேணுமா? விசுவாசங்கிற மாத்திரை மெடிக்கலில் கிடைக்காது. இது நீங்களே தயாரிச்சுக்கணும். இந்த மாத்திரை நீங்களே தயாரிச்சுக்கணும். உங்களை நீங்களே பலப்படுத்திக்கணும். உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கணும். உங்களை நீங்களே தேவனுக்குள்ள திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நீ ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும்னா, நீ எனக்கு பிரியமாக நடக்கணும்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னா, நீ கலங்கனவனா இருக்கக்கூடாது.